ஓகே, அன்பான தோழர்களே, எல்லாம் மதிய உணவு சாப்பிட்டீங்களா? மதிய உணவு சாப்பிடல. நேரம் இப்போ 3 மணி ஆகுது. இப்போ நான் வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். பேசிக்காக நான் ஒரு சமையல்காரர், கேட்ரிங் படிச்சுட்டு என்னடா கேட்ரிங் படிச்சுட்டு ஜொமேட்டோ ஓட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? சூழ்நிலை, ஏன்னா வாழ்க்கை எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். படிச்சுட்டு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொந்த பந்தம் முன்னாடி நல்லா தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் கனவு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும். புரியுங்களா? கனவு காண்றது தப்பு இல்லை, ஓகேவா? கனவு காணலாம், ஆசை வைக்கலாம். ஆனால் மற்ற திடீர்னு நல்லா நல்லா ஒரு வாழ்க்கையில் நல்ல நேரம் நல்ல நேரம் சம்பாதிப்பான். சம்பாதிச்சு படித்து வேலை கிடச்சிட்டு வெளியே போவான். படிச்சுட்டு எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் வெளிநாடு போவான். சம்பாதிச்சுட்டு ஒரு கனவோட ஒரு ஆசையோடு இருப்பான். நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, நம்ம பெரிய ஒரு செல்வந்தராக வரப்போகிறோம் நம்ம அப்படின்னு நினைப்பான். அது அவனோட கனவு. ஆனால் அந்த கனவு நிறைவேற்றுறது அது யாரோட கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அவனோட கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு மேபி அவன் மற்றவங்களோட நம்பி இருக்கலாம். ஓகே, நம்ம வாழ்க்கையை இவங்க மாற்றி கொடுப்பாங்க, நம்ம சம்பாதிக்கலாம், இவங்கெல்லாம் காப்பாற்றி சேர்த்து வைப்பாங்க, நமக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையை மாற்றி வைப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படி நினச்சிட்ருப்பான். அது கடைசியில் என்ன பண்ணோன்னா ஒரு ஏமாற்றம் வரும்போது எப்படி வரும்னா, அந்த பணம் எல்லோரும் மாற்றிடும். அவனோட குணத்தை மாற்ற எப்போ தருமா? சம்பாதிச்சு சாப்பிட்ற வரைக்கும் தான், ஓகேவா? அவன் ஆசையோட கனவோடு அவன் வரும்போது, திரும்பி வரும்போது அந்த பணத்தை ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பான். தாய்கிட்ட கொடுத்துருப்பான், அண்ணன்கிட்ட கொடுத்துருப்பான், தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருப்பான், அக்கா கிட்ட கொடுத்துருப்பான், சொந்த பந்தங்கிட்ட கொடுத்துருப்பான், இல்லை ஒரு நண்பர்கிட்ட ஃப்ரெண்டுக்கு கிட்ட கொடுத்துருப்பான். கடைசியில் ஒரு கனவோட நினைவோடு வரும்போது அதை திருப்பி சரி ஓகே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்பான். நான் சம்பாதிச்சுலாம் கொடுத்துனே கொடுங்க அப்படின்னு. அதான் அவன் சூழ்நிலை என்னென்னு தெரியும், அவன் உண்மை முகம் தெரியும். ஏன்னா வாங்கி பழக்கம் தானே ஆகும். வாங்கி பழக்கம் உள்ள கை திருப்பி கொடுக்க மனம் வராது. அப்போ ஏமாற்ற தோணும். கண்டிப்பாக ஏமாற்ற தோணுவாங்க. யாராக இருந்தால் எப்படி தான் தெரியும். 100ல் ஒரு 1% ஆளுங்க தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுமாதிரி கனவுல ஒருத்த கனவோடு இருப்பான். வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறோம். கடைசியில் அவன் வாழ்க்கை கனவு நிறைவேறாமல் அப்படியே எவ்வளோ உயரத்து போனால் அவ்வளோ அப்படியே கடைசியில் கீழே வந்துடும். சில பேரோட ஏமாற்றத்தால், சில பேரோட நம்பிக்கை துரோகத்தால். புரியுங்களா? அப்போ நான் அந்த நிலைமைக்கு இப்போ அந்த காரணமும் அது ஒன்று. புரியுங்களா? இந்த நிலைமைக்கு நான் இப்போ இந்த வெயிலில் மழையில் ஒரு 5க்கு 10க்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அது அப்போ தான் தெரியும். அந்த நிலைமைக்கு வந்த பிறகு தான் தெரியும், ஓ நம்ம நம்பினது தப்பாக போச்சு, ஒரு மேலே நம்பிக்கை வச்சது நம்ம தப்பாக போச்சு அப்படின்னு அதான் உணர்வோம்.
எவன் வந்து ஒருத்தரோட நம்பிக்கை ஒருத்தரோட கனவை வந்து சந்தோஷம் கெடுக்கிறானோ அது வந்து கர்மாவில் போயிடும். அது யாராலும் சரி, அதை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா இப்போ நானும் இப்போ நான் அந்த ஜென்மத்தில் நான் செய்கிறது சரி என்ன பண்ண முடியும். நம்ம ஏமாற்றிட்டான், 4 பேர் என்னை ஏமாத்துறானோ வச்சுக்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு சொந்த பந்தம் வெளி உலகத்தில் எவ்வளோ பேர் என்னை ஏமாத்துறானாக்கா அது என்னோடய அப்பா தனம். நான் ஒரு முட்டாள்தனமாக இருந்துடுறேன். அது கடவுள் வந்து உணர்த்துவார். இந்த உலகத்தில் வந்து யாரும் வந்து உண்மையானவங்க இல்லை. அது உணர்த்தும் போது தான் அப்போ தான் தெரியும். அப்போ நாம் தான் அதுக்கப்புறம் அது வந்து 2வது வாழ்க்கை. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து முட்டாள்தனமாக இருக்கிறான், யாரை பார்த்தா நல்லவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு கடவுள் வந்து உணர்த்துவார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், கடவுள் பக்கம் தான் போவான். ஏன்னா அவன் வந்து மிருகங்களை வந்து ஒரு அரக்கர்கள் தெரியுது. அவன் மிருக குணம் என்ன பண்ணோம், சாப்பிட்டு நம்மளே அடிக்க வரும், நம்மளே சாப்பிட வரும். அதுவே நம்ம வந்து சரி நம்ம கடவுள் நமக்கு அதேமாதிரி கடவுள் வந்து அவர் ஒரு வழி காட்டுவார், பார்க்கலாம். அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கிட்டே அதான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, வேலைக்கு ஹோட்டலில் வேலைக்கு போகலான்னு பார்த்தா எல்லா வேலையிலும் பாருங்கள் ஹிந்திக்காரங்க தான் ஆளை எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக சம்பளம் கேட்க முடியாது சூழ்நிலை. கிடைக்கிற வேலை அதான் மாதிரி எவ்வளோ உலகத்து உயரத்தில் போனாலும் திரும்ப அதை வந்து அந்த நம்ம அதை கரெக்டான வந்து திசையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டே ஒரு ஆள் வேணும். மனைவியாக இருக்கலாம், தாய் தகப்பா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள். ஆனால் துரோகிகள் மட்டும் நம்ம கூட இருக்கக்கூடாது. துரோகிகளை மட்டும் நம்பக்கூடாது, கூட சேர்க்கக்கூடாது. ஆனால் நம்பணும், அவ்வளோதான். இந்த நிலைமை தான் வர முடியும். எவ்வளோ தூரம் மேலே ஏறணுமோ அவ்வளோ உயரம் போகணுமோ அவ்வளோ திரும்ப கீழே வந்துடுவோம். அவங்க கீழே வர விட வச்சுடுவாங்க. சிறப்பாக நான் திரும்ப அதுமாரி விழுந்து திரும்ப நான் இப்போ வந்து எழுந்து நிற்கிறதுன்னு என் உடம்புல தெம்பு இருக்கா, எத்தனை வருஷம் ஆகுமோ சொல்ல முடியாது. அதான் நான் உணர்றேன். ஸோ அதனால் மக்களே வந்து யாரோட கனவையும் யாரோட சந்தோஷத்தையும் யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்காதீங்க, நம்பி துரோகம் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான வந்து பாவச் செயல். அது அந்த பாவத்தை நீங்கள் சுமந்து கடைசியில் உங்களோட சந்ததிகளுக்கு கொண்டு போகிற செய்யாதீங்க, புரியுதுங்களா? ஓம் நம சிவாய். ஓகே பாய்.